2 வாய்தா கொடுத்தும் அவர்கள் எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. அதனால அதிருப்தி அடைந்த நீதிபதி, ஆனா வழக்கறிஞர் ரஜினி தரப்புல சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒன்ன நம்பி காசை வாங்குறதுக்கான ஒரு தந்திரமாகத்தான் இந்த பத்திரத்தை நியோமேக்ஸ் எந்த இடத்திலையுமே அவர்கள் ஆவணப்படுத்தவில்லை. அதை எல்லாத்தையும் வாய்மொழியாதான் அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல ஏப்ரல் 29 ஃபார் ஆர்டர்ஸ் இன்று உத்தரவு போடுவதற்காக நீதியரசர் கடந்த 27 நடந்த விசாரணையின் போது சொல்லியிருந்தாங்க. அதன்படி அந்த நிலங்களை மதிப்பீடு செய்வதற்கான கமிட்டி அமைப்பது குறித்து ஒரு உத்தரவை நீதியரசர் பிறப்பித்திருக்கிறாங்க. அந்த கமிட்டியில யாரெல்லாம் இடம்பெறுவாங்க அப்படிங்கிறத குறித்து டீட்டெயில்டான அந்த இறுதி உத்தரவை இன்று மாலை பிறப்பிப்பதாகவும், அது பொதுமக்கள் எல்லாரும் பார்வையிடும்படி அதனுடைய இணையதளத்துல, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இணையதளத்துல நாளை அல்லது நாளை மறுநாள் நீங்க எதிர்பார்க்கலாம் என்பதாக நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அந்த நீதிமன்ற விசாரணையில தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த வழக்கு விசாரணையில வழக்கறிஞர் ரஜினி அவர்கள் குறுக்கிட்டு இந்த கமிட்டி அமைக்கிறதுல ஒரு கால நிர்ணயம் அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யணும். அடுத்தது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல ஒருவரை அந்த கமிட்டியில சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. அதை நான் கணக்குல எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீதியரசர் சொல்லியிருக்காரு. அடுத்து வழக்கறிஞர் சோலைச்சாமி அவர்கள் அந்த நியோமேக்ஸ் கைவசம் இருக்குன்னு சொல்றக்கூடிய அந்த நிலங்களினுடைய தகவல்களை கவுன்சில்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது தொடர்பா பதிலளித்த நீதியரசர் பரத சக்கரவர்த்தி, இது எல்லாமே வெளிப்படையா நடக்கணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாரு. எவ்ரிதிங் இஸ் அப்லோடட் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை உதிர்த்திருக்கிறாரு. அதாவது இந்த கமிட்டி எந்த நிலங்களை எல்லாம் அடையாளம் கண்டு அதை மதிப்பீடு செய்கிறதோ, அந்த மதிப்பீடு செய்யப்பட்ட அந்த மொத்த நிலங்களினுடைய பட்டியல் எக்ஸல் ஃபார்மட்ல ஒரு பொது தளத்துல, அதாவது EOW போலீசாரனுடைய இணையதளத்தில் எல்லாரும் பார்க்கும்படி நான் அப்லோட் செய்ய சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. குறிப்பா இந்த கமிட்டி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்ததே இந்த வழக்கினுடைய ஒரு முதற்படியே ஒரு கிரிப்பை அவர்கள் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் பெற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதுல ஒரு விஷயம். அடுத்தது, ஏற்கனவே நியோமேக்ஸ் தரப்புல ஒரு கோரிக்கை ஒன்று இருக்கு. அது கிளைம் கமிட்டி. பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளவு கிளைம் கொடுக்கிறது, அது தொடர்பா இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டுகள் பத்தி வாதிப்பதற்கான கமிட்டி, முடிவு செய்வதற்கான கமிட்டி. அந்த விவகாரத்தை இப்பவே நீங்க தொடங்கிடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஏற்கனவே வைத்திருந்தாங்க. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதியரசர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குதுன்னா, முதல்ல இந்த நிலங்களினுடைய அந்த மதிப்பீடு முதல்ல கொண்டு வரட்டும். அதனுடைய தொகை எவ்வளவு வருதுங்கிறத பொறுத்து, இதனுடைய முடிவை பொறுத்து, இந்த ரிப்போர்ட்டை பொறுத்து அடுத்த விஷயத்தை பத்தி பேசுவோம் அப்படிங்கிறது தான் நீதியரசனுடைய நிலைப்பாடாக இருக்கு. அந்த வகையில இந்த மதிப்பீட்டு குழு அமைத்து அது தன்னுடைய பணியை தொடங்கி எத்தனை நாளைக்குள் முடிக்கிறது அப்படிங்கிறத பத்தி அவங்க கால நிர்ணயம் செய்ய போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அந்த விரிவான உத்தரவுல தான் இடம்பெறும். ஆனா வழக்கறிஞர் ரஜினி தரப்புல சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு கால நிர்ணயம் செய்யாம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னம்னா ஒரு 6 மாசத்துக்கு அப்படியே இழுத்துருவாங்க. திரும்ப 6 மாசம் கழிச்சு ஏதாவது ஒரு சால்ஜாப்பு சொல்லுவாங்க, இன்னும் செய்யலம்பாங்க, அது வழக்கை இழுத்துட்டு போகும். அதனால 3 மாதமா 4 மாதமா அப்படிங்கிறத அந்த கால அவகாசம்ங்கிறது சரியாக நிர்ணயிக்கப்படணும். அப்படி நிர்ணயிக்கிறதோட மட்டும் இல்லாம மாதத்திற்கு ஒரு வாய்தா போடப்பட்டு அதனுடைய ப்ராக்ரஸ் குறித்து நீதிமன்றத்துல ரிப்போர்ட் தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான இதுல ஒரு மேற்பார்வை இருப்பதற்கான ஒரு ஏற்பாட்டையும் இதுல செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல தெரிவிக்கிறாங்க. இது இன்றைய விசாரணையில நடந்த முதல் விஷயம். ஏன்னா இன்னைக்கு விசாரணைன்னு அவர் சொல்லவே கிடையாது, உத்தரவு போடுறது அப்படின்னு தான் சொன்னார். யாரும் நேரில் ஆஜராக தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு நியோமேக்ஸ் தரப்புல எந்த வழக்கறிஞர்களும் நேரில் ஆஜராகவில்லை, நேரில் வாதாடவில்லை. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்தும் அரசு தரப்பிலிருந்தும் ஐடி தரப்பிலிருந்தும் இடி தரப்பிலிருந்தும் தான் ஆஜராகி இருந்தாங்க.
குறிப்பா ஈடி தரப்புல அவர்கள் தரப்புல அட்டாச் செய்த அந்த நிலங்களினுடைய அந்த பட்டியலை சமர்ப்பிப்பது குறித்து வந்து கேட்டிருந்தாங்க. அதற்கு 1 மாசம் அவகாசம் அவர்கள் கேட்டிருக்காங்க. அடுத்து ஐடி தரப்புல 2 வாய்தா கொடுத்தும் அவர்கள் எந்த ஒரு பதிலும் வந்து கொடுக்கல. அதனால அதிருப்தி அடைந்த நீதிபதி ஐடிக்கு எதிராக ஒரு ஆட்சேபனையும் அவர் வந்து தெரிவிச்சிருந்தாரு. இன்னும் குறிப்பா வந்து ஓட விட்டு சுடுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் அவர் வந்து ஐடியை பார்த்து அந்த கேள்வியையும் எழுப்பியிருக்கிறாரு. அடுத்து 3வது விவகாரமா வழக்கறிஞர் அழகர்சாமி ஒரு விஷயத்த சொன்னாரு. நாம் நமது அங்குசம் அந்த வீடியோ பதிவுல இந்த டிசம்பர் 18 முதலாக தொடர்ந்து நாம் பதிவு செய்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம், அதாவது அந்த காலக்கெடுவுக்குள் அவர்கள் வெப்சைட்ல பதிவிடல, அதுல தாமதமானது, அந்த தாமதமானதுக்கு ஏற்ப 1 நாள் 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணி அதன் பிறகு வந்த புகார்களையும் அவர்கள் வாங்கி இருக்கணும். ஈவடபிள்யூ போலீசார் அந்த நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாவோம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இருந்து அந்த நீதிமன்றம் நிர்ணயித்த அந்த தேதிக்கு பிறகு வந்த தபால்களை திருப்பி அனுப்பியது தவறு. அது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குங்கிறத நாம் பதிவு செய்திருந்தோம். அந்த விவகாரம் ஓரளவுக்கு வந்து முடிவுக்கு வந்திருக்கு. அதுல அந்த ஈவடபிள்யூ போலீசார் மறுத்து திருப்பி அனுப்பிய அந்த ஆதாரத்தோடு அது போன்ற புகார்களை மீண்டும் அனுப்பினால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், அந்த பத்திரங்கள் குறித்து. பத்திரங்களை ஈவடபிள்யூ போலீசார் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படிங்கிறத வந்து நாம் பதிவு செய்திருந்தோம். அது குறித்து ஈவடபிள்யூ போலீசாரும் அரசு தரப்பு வழக்கறிஞரும் தான் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இந்த விவகாரத்துல நிலவக்கூடிய குழப்பத்தை தீர்க்கணும் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். ஆனா டிசம்பர் 18 தொடங்கி இன்று வரையில் அது குறித்து, அதாவது குறிப்பா அந்த பத்திரங்களினுடைய நிலை குறித்து யாருமே கேள்வி எழுப்பல. இன்றைக்கு முதல் முறையாக வழக்கறிஞர் அழகர்சாமி தான் அந்த விஷயத்தை கொண்டு வந்தாரு. குறிப்பா ஜேவி பத்திரங்கள் சொல்லக்கூடிய ஜாயிண்ட் வெண்டார்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய தொகைகள் அப்படிங்கிறது எல்லாமே குறைந்தது 30 லட்சத்துக்கு மேலதான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுல ஈஓடபிள்யூ போலீசார் மறுத்த காரணங்கள்ல அப்ப அந்த ஆவணத்தை ஏத்துக்கணும், ஈஓடபிள்யூ போலீசார் மறுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி நீதியரசனுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றோன்னு அந்த ஆவணத்தை வாங்கி பார்த்தாரு. அதுல ஒரு தரப்பு மட்டும்தான் கையெழுத்து போட்டிருக்கு, இரு தரப்பு கையெழுத்து போடல. பொதுவா ஒப்பந்தம் அப்படின்னா 2 தரப்புமே கையெழுத்து போடணும், இது ஒண்ணு. 2வது சாட்சிகள்னு யாருமே கையெழுத்து போடல. அடுத்தது இந்த பத்திரத்துல எங்கேயும் எந்த இடத்திலையும் நீங்கள் எவ்வளவு முதலீடு செய்தீர்கள் அப்படின்னு ஒரு விவரம் கூட அதுல இல்லை. இதை எப்படி நான் ஒரு ஆவணமா ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை நீதியரசர் அந்த இடத்துல எழுப்பினாரு. அப்ப இது வந்து ஒரு காரசாரமான விவாதமா தான் அந்த இடத்துல போனது. அவர் திரும்ப வந்து அழகர்சாமி அதை திரும்ப இப்படிதான் அவங்க டாக்குமெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அவர்கள் அது சரிபார்க்காம வாங்கினது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய கவனக்குறைவு தான், ஆனா வாங்கிட்டாங்க, என்ன பண்றது, ஏத்துதானே ஆகணும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. அப்ப நீதியரசர் இதை எப்படி நான் ஆவணமா ஏத்துக்க முடியும், இது வெள்ளை பேப்பர் மாதிரில இருக்குது அப்படின்னு திரும்ப அவர் தரப்புல இருந்து அதை வந்து முன்வைக்கிறாரு. இந்த இடத்துல நீதியரசர் ரொம்பவே கடுப்பாகி கடவுளே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த விவகாரம் இருந்தது. அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488842025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி. அரசு தரப்பு வழக்கறிஞரும் அந்த அழகர்சாமியினுடைய வாதத்துக்கு எதிரான ஒரு வாதத்தை தான் அந்த இடத்துல வந்து முன் வச்சாங்க. என்ன சொல்ல போனா அந்த இடத்துல ஒரு அரசு வழக்கறிஞர் தான் அப்படி ஆர்கியூமெண்ட் பண்றாரா, இல்ல நியூமேக்ஸ் அட்வொகேட் வந்து அப்படி ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன் வைக்கிறாங்களான்னு ஒரு பார்க்கிறவங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற வகையில தான் அதை ஏற்க முடியாதுங்கிறதுக்கான வாதங்களை அவர் முன்வைத்தார். ஒரு கட்டத்துல அழகர்சாமி தன்னுடைய கோரிக்கையில உறுதியா அதை தொடர்ந்து வலியுறுத்தினப்ப இது போன்று குரலை உயர்த்தி நீதிமன்றத்தை நிர்பந்திக்க கூடாது, மெரிட்ல பேசுங்க அப்படிங்கிற மாதிரி
அரசு தரப்பு வழக்கறிஞர் குறுக்கிட்டாரு. அப்ப அழகர்சாமி என்னோட குரலே அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பதில் கொடுத்தாரு. இந்த இடத்துல நாம் ரொம்ப முக்கியமா கவனிக்கத்தக்க விஷயம் வந்து என்னன்னா, நியோமேக்ஸ் எப்படியெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக முதலீட்டாளர்களை ஏமாத்தி இருக்கு, அதை தான் நாம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த பாண்டுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுலேயும் அட்வான்ஸ் அப்படின்னு தான் வந்து போட்டிருக்கிறாங்க. எந்த இடம் அப்படின்னு எதுவுமே வந்து கிடையாது. ஒரு ரவுண்ட் சீல் இருக்கு, ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. அந்த சைன் பண்ண அதிகாரி யாரு, எந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய அதிகாரி அதை சைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம தான் இருக்கு. அப்ப அதை வச்சுதான் நாங்க ரியல் எஸ்டேட் நிறுவனம் தான், அவங்கள்ட்ட அட்வான்ஸ் தான் நாங்க வாங்கணும்னு ஈஸியா நியோமேக்ஸ் வாதிடுவதற்கான வாய்ப்பாக அது அமைஞ்சிருக்கு. இந்த பத்திரங்கள் விவகாரத்திலையும் அது போலத்தான் நுணுக்கமா கையாண்டிருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு இப்ப இவ்வளோ தெரிந்தவர்களுக்கு ஒரு முதலீட்டாளர்கிட்ட இருந்து நான் இன்ன தேதியில 1,00,000 ரூபாய் நான் வாங்குறேன், நாங்க 2 பேரும் வந்து ஜாயிண்ட் வெண்டர்ஸ், நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டை எடுத்து இதை நாங்க டெவலப் பண்ண போறோம், அதுல இவரு இந்த தொகையை இன்ன தேதியில முதலீடு செய்திருக்கிறாரு, அவர் வந்து பணத்தை போட்டிருக்கக்கூடிய என்னுடைய பங்குதாரர், அதுல ஆக்டிவ் பார்ட்னரா நான் இருந்து இந்த தொழிலை நான் விரிவுபடுத்துறேன், அப்ப அதற்கான எனக்கான அதுல வரக்கூடிய லாபத்திலிருந்து 3 வருடம் கழித்து அவர்கிட்ட 10 லட்சம் இன்னைக்கு வாங்குறேன், 3 வருடம் கழித்து நான் அவருக்கு 20 லட்சம் கொடுக்குறேன், 30 லட்சம் கொடுக்குறேன்னு ஏன் இப்படி ஒரு தெளிவான ஒரு பத்திரத்தை அவர்களால் போட்டிருக்க முடியாது? அப்படி போட்டின வகையா நாளைக்கு வந்து சிக்கலாயிடுச்சுன்னா வகையா சிக்கிடுவோம், கம்பி எண்ண வேண்டியிருக்கும், களி தின்ன வேண்டியிருக்கும். அதனாலதான் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து அது போன்ற வாசகங்களை தவிர்த்து அது எங்க போய் காட்டினாலும் இதான் ஜட்ஜி சொல்லிட்டார்ல, இது வெள்ளை பேப்பர் அவ்வளவுதான், அப்ப உங்ககிட்டேருந்து நான் காசை வாங்கணும், அப்ப அது 100 ரூபாய் பத்திரத்தை காட்டினா நீ நம்பிடுவ, என் கையெழுத்தை காட்டினா நீ நம்பிடுவ, ஆங்கிலத்துல 2 பேராகிராஃப் படிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்தா நீ நம்பிடுவ. அப்ப உன்னை நம்பி காசை வாங்குறதுக்கான ஒரு தந்திரமாகத்தான் இந்த பத்திரத்தை நியோமேக்ஸ் பயன்படுத்தி இருக்குங்கிறது தான் இந்த விவகாரத்துல வெட்ட வெளிச்சமாயிருக்கு. அடுத்தது இந்த வட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற விவகாரத்தை எந்த இடத்திலையுமே அவர்கள் ஆவணப்படுத்தவில்லை, அதை எல்லாத்தையும் வாய்மொழியாதான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இவர்கள் கைவசம் வச்சிருக்கக்கூடிய பல்வேறு ப்ராஜெக்டுகள் குறித்த அந்த ப்ரௌச்சர்ஸ் எல்லாம் நீங்க வந்து பாருங்க, எது ஒண்ணுமே அவர்களுடைய நிறுவனத்தின் பெயரை போட்டு அச்சிடப்பட்ட ஆவணமாக எங்கேயும் இருந்ததில்லை. அதெல்லாம் ஒரு துண்டு சீட்டு மாதிரி ஒரு ஜெராக்ஸ் கடையில கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து டிடிபி பண்ணி செய்த மாதிரியான கட்டங்கட்டின துண்டு சீட்டுகளாகத்தான் அவர்களுடைய அந்த கவர்ச்சிகரமான திட்ட அறிவிப்புகள் இருந்திருக்கு. அதை காமிச்சு உங்ககிட்ட காசை கேட்பாங்க. நீங்க காசு கொடுத்ததுக்கு அப்புறம் 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதம் கழித்து கூட சிலருக்கு அப்பதான் பாண்டுகளையும் கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம், நீங்க எங்க நீங்க கேஷை கொடுக்குறீங்க பணவர்த்தனை பண்ணாலும் உடனே உங்களுக்கு அது சம்பந்தமான ஆவணங்கள் கைவசம் வந்தால்தான் அதை ஓரளவுக்கு குறைஞ்சபட்சம் நீங்க அதை சரி பார்த்துட்டு அதுல எதுவும் சந்தேகங்கள் இருந்தா அவங்கள்ட்ட நீங்க கேட்கவே முடியும். பணத்தை இன்னைக்கு கொடுத்துட்டீங்க, 3 மாசம் கழிச்சுதான் பாண்டு வருது, பாண்டை பார்க்கும் பொழுதுதான் அதுல சர்வே நம்பர் இல்ல, ஏகப்பட்ட இல்லைன்னு தெரிய வருது. அப்ப அதை எப்படி கேட்க முடியும்? 3 மாதம் கழித்து தான் கேட்க முடியும். கேட்கும் பொழுது அதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிஸ் தான், அதெல்லாம் ஒண்ணு நீங்க பெருசா இது பண்ணாதீங்க, நான் பொறுப்பு அப்படின்னு தான் ஒரு தனி நபரும் தனிப்பட்ட நபர்களை கன்வின்ஸ் செய்து இந்த தொகையை வசூலித்திருக்கிறாங்க. அப்ப இது இந்த நிறுவனத்தினுடைய நன்கு யோசித்து, இந்த ரூம் போட்டு யோசிப்பாங்களோன்னு சொல்ற மாதிரி நல்லா யோசிச்சுதான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நீதிமன்ற விசாரணையிலிருந்து அது தெரிய வந்திருக்கு. ஒரு எளிமையான கேள்விங்க, எங்க 15 வருஷமா நாங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து நாங்க நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறோம், முறையா ரெராவுடைய அனுமதி பெற்று நாங்க வந்து நடத்திட்டு இருக்கிறோம், முறையா ஐடி ஃபைல் பண்றோம், எங்க கம்பெனி வந்து ஜெனியூனான கம்பெனி, நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் ஒரு நீதிபதியே நீதிமன்றத்துல ஒரு வெளிப்படையான விசாரணையில இது வெள்ளை பேப்பர்னு சொல்லக்கூடிய அளவுக்கா
ஒரு ஆவணத்தை தயாரித்து கொடுத்திருப்பார்கள். அந்த ஆவணத்தை கொடுத்து கோடி ரூபாய் கணக்குல காசை வாங்க முடியுமா? இந்த இடம் ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்ப இந்த இடத்துல அரசு தரப்பு வழக்கறிஞரும் சரி, நீதிமன்றமும் சரி, இத பாதிக்கப்பட்டவர்களுடைய தரப்பில் நின்று இந்த கேள்வியை, அதாவது நீதியரசர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு, இவ்வளவு காசை கொடுத்திருக்கியே, ஒரு ரெசிப்ட் எங்க அப்படின்னு கேள்வி. ஒரு ரெசிப்டை காட்டு, நான் இதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அவரு கேட்கிறாரு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் அங்கேயும் இதை விட இன்னும் கேவலமா கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப அந்த வகையில நிறுவனத்திற்கு எதிராக கேட்கப்பட வேண்டிய கேள்விகள். அடுத்து இது போன்ற பத்திரங்கள்ல அந்த முன்னணி நிறுவனங்களுடைய இயக்குனர்களின் சார்பாக அல்லது அந்த RH அளவிலான அந்த டாப் லெவல் லீடர்களினுடைய தனிப்பட்ட பெயர்கள்ல தான் அந்த பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அப்ப ஒருவேளை நீதிமன்றம் இது போன்ற பத்திரங்களை ஏற்காத பட்சத்தில் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் என்ன செய்வது? சிசிபில போய் கம்ப்ளைண்டா கொடுக்க முடியும், என்கிட்ட மோசடியா இவர் காசை வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு. அங்க போனோம்னா நீதிமன்றத்துல வழக்கு இருக்குது அப்படின்ட்டு தப்பிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. அப்ப இந்த பத்திரம் விவகாரத்துல அரசு தரப்பு, குறிப்பா EOW போலீசார் உரிய விசாரணை, இதை ஒரு பரிசீலனைக்கு எடுத்துக்கணும். பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் இருந்து இந்த விஷயத்தை அணுகணும் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான கோரிக்கையா இருக்கு. நீதியரசனுடைய நிலங்களை மதிப்பீடு செய்வதற்கான அந்த கமிட்டி தொடர்பான விரிவான உத்தரவு நாளை அல்லது நாளை மறுநாள் கிடைக்கும் பட்சத்தில் அது தொடர்பாக நாம் விரிவாக பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488842025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி.